ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஷாலோம் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் அட்வான்ஸ் லெவல் உயர்தர பரீட்சைக்கு இன்றைக்கு முகம் கொடுக்க போகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு சில ஆலோசனைகள் உங்களுக்கு நான் ஒரு சகோதரனாக கொடுக்க நான் விரும்புகிறேன். எக்ஸாம் பேப்பர் உங்கள் கையில் கிடைச்ச உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. இது உங்களுக்கு பெரிதான ஒரு பலனை கொடுக்கும். எதை குறித்து பயப்படுறீங்க? எதை குறித்து யோசிக்கிறீங்க? எக்ஸாம் குறித்து பயப்படாதீங்க. இந்த பயத்தினாலேயே காய்ச்சல், இந்த பயத்தினாலே உங்களால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை ஜெபத்தோட செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய பலத்தை அல்ல, தேவனுடைய பலத்தையும் சார்ந்து செய்யப்படுங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுடைய சிந்தையில் இருக்கிறது, இத்தனை நாட்கள் நீங்கள் படித்த காரியங்கள், இது எல்லாமே உங்களுடைய இருதயத்தில் இருந்து கரங்கள் வழியால் நீங்கள் பேப்பரில் எழுதணும். ஆகவே இது வரைக்கும் உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வேணும். அதுதான் அந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே அந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதே நேரத்தில் ஒரு சில ஆலோசனை நான் உங்களை சொல்லுகிறேன். என்னென்னா, உங்களுடைய சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நாட்களில் வீணான ட்ராவலிங்ஸ் எங்கேயுமே போகாதீங்க. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து நல்லா ஒரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. இப்படி நீங்கள் எக்ஸாமை செய்யும்போது கர்த்தருடைய கரம் உங்களோட கூடவே இருக்கும். அதே நேரத்தில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆன்சர் இப்படி நீ எழுதுனியான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சில நேரம் அவங்க ஒரு சரியான ஆன்சர் எழுதி நீங்கள் ஒரு பிள்ளையான ஆன்சர் எழுதியிருந்தா, அல்லது இல்லை யாராவது ஒருத்தவங்க இல்லை இதுதான் அதுக்கு கரெக்டான ஆன்சர்னு சொன்னால், சில நேரம் உங்களுடைய மனம் உடைந்து போகலாம். ஐயோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் என்னென்னா ஷேக்காக ஆரம்பிக்கும், அசைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, உங்களால் எக்ஸாமை ஒழுங்காக அடுத்த கட்டம் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஐயோன்னு இதுக்கு பிள்ளையா எழுதிட்டேனே. எழுதி முடிச்சிட்டிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சமாதானமாக நடத்துவார், நன்மையாக தருவார். விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகள். நீங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகள், அவிசுவாசத்தின் பிள்ளைகள் அல்ல. என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறோம், ஐயோ எப்படி என்ன நடக்குமோ, நான் ஒழுங்கு எழுதலையே, இப்படி எதுவுமே யோசிக்காதீங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, சந்தோஷமாக போங்க. நன்றாக முடிஞ்சதில் நல்லா சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க, ஆரோக்கியமானதை சாப்பிடுங்க. அதே நேரத்தில் தூக்கம் வராத சாப்பாடுகள் குறைத்து கொள்ளுங்க. தூக்கம் வர்ற மாதிரியான சாப்பாடுகளை சாப்பிட்றாதீங்க. எக்ஸாம் டைமுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நீங்கள் சமாதானமாக போய் சமாதானம் வர்றதுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி அனுப்புங்க. இந்த எக்ஸாம் நல்லபடியாக உங்களோட பிள்ளைகள் செய்வாங்க. அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸாமை நல்லபடியாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லா பயங்கள் போகணும். அதே நேரத்தில் இந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது பிறகு என்ன திட்டம் அடுத்த கட்டம் நீங்கள் செய்ய போகிறீங்க, அதுவும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்த கட்டம் அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர்றதான பீரியடுக்குள்ளே ஏதாவது இன்னொரு கட்டம் நீங்கள் முன்னோக்கி போவதற்கு ஏதாவது ஒன்று படிக்க ஆரம்பிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் செய்யலாம், அல்லது ஊழியத்திலேயாவது நீங்கள் ஈடுபட முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? உங்களுடைய இருதயத்தில் கரங்களை வைத்துக்கொள்ளுங்கள். இந்த எக்ஸாம் நீங்கள் ஒழுங்காக செய்யணும், சமாதானமாக செய்யணும், தேவனுடைய பலத்தோடு செய்யணும், தேவ ஞானத்தோடு கூட செய்யணும். கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த எக்ஸாமில் அமர்ந்து எழுத போகிற இந்த உயர்தர பரீட்சையில் எக்ஸாமுக்கு அமரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, இயேசுவின் நாமத்தில் அவனுடைய இருதயத்தில் இருந்து, சிந்தையில் இருந்து, கரங்கள் வழியாக அந்த பேப்பரில் எழுதுகிற வரைக்கும் உம்முடைய சமாதானம், உம்முடைய ஞானம், ஞாபக சக்தி ஆண்டவரை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். தடையில்லாமல் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, எந்த விதத்திலும் அதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கவே கூடாதப்பா. அது ஃப்ளோ ஆகிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரை, உங்கள் படித்த காரியங்கள் ஞாபகத்துக்கு வரணும். பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இதில் இருக்க எல்லா விதமான ஞாபக மறதியை கொண்டு வருகிற கிரியைகள் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இவங்களுடைய சிந்தையில் எண்ணங்கள் இருக்கிற தவறான எண்ணங்கள் விலகட்டும். விசேஷமாய் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா விதமான பயங்கள் நீங்கட்டும். எக்ஸாமை குறித்த பயங்கள் நீங்கட்டும். இப்படி ஆகிவிடும், இப்படி நடந்து விடுமோ, தெரியாத கேள்வி வந்து விடுமோ, என்ன செய்வேன், இப்படி ஏதாவது ஒரு நடந்து விடுமோ, எதிர்கள் எப்படியா இருக்கும், இந்த பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தின் தேவன் தாம் இவர்களை ஆளுகை செய்யுங்க.
சமாதானத்தின் தேவன் தாம் இவர்களை ஆளுகை செய்வீராக. எல்லா பயங்கள், கர்த்தர் இவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறீங்க. அதே நேரத்தில் நல்ல ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க, நல்ல ஒரு ஞானத்தை இவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஆண்டவரே, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம்முடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஞானத்தினால நிரப்புங்க, கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் எழுதத்தக்கதான ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, ஞானத்தோடு காரியங்களை செய்ய எக்ஸாமை முடிக்க கிருபை பாராட்டுங்க. வீணான காரியங்களை விளக்கி காத்துக்கொள்ளுங்க. இவங்க போகிற பிரயாணம், வருகிற பிரயாணங்கள், போக்குவரத்து, இவங்க அமர்ந்து எழுத போகிறதான அந்த எக்ஸாமினேஷன் ஆல் ஆண்டவரே, அமர போகிறதான அந்த சேர், அந்த எழுதுறதான டெஸ்க், பயன்படுத்த போகிறதான பேனைகள், பென்சில், ஒவ்வொன்றையும் பரிசுத்த இரத்தத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா விதமான மாம்சீக மனுஷீக கிரைகள் விலகி தேவத்துவம் அதில் வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சமாதானம் அவர்களை மூடட்டும். எக்ஸாமினேஷன் முடிந்து வீடு திரும்பி வரும் வரைக்கும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் நல்ல ஒரு காலநிலையை கொடுங்கப்பா. இந்த எக்ஸாமுக்கு போய் வரத்தக்க நல்ல ஒரு காலநிலை, இந்த மழையான காலநிலையில் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுமூகமான, நல்ல ஒரு குளிர்ச்சியான, சாதகமான ஒரு காலநிலையை நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளோட ஒவ்வொரு எல்லைகளையும் நீர் கட்டளையிடுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கட்டளையிடுவீராக நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளைகளை நான் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆரோக்கியத்தினால் நிரப்பி இந்த கடைசி ஃபைனல் எக்ஸாமில் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் தான் இவங்களோட நம்பிக்கை. என் பலனாகிய கர்த்தர் நீங்கள் தான் என்று சங்கீதம் 18 தாவீது சொல்கிறது போல இவங்க பலத்தோடு கூட என் பலன் நீங்கள் தான் ஆண்டவரே, நான் என்னை சார்ந்து அல்ல உங்களை சார்ந்து நான் இருக்கிறேன் என்று அந்த பலன் நீங்கள் தான். நீங்கள் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற உறுதியோடு மனரமியத்தோடு போய் செய்துவிட்டு வர கிருபை செய்யுங்க. நல்ல ஒரு மெச்சூரிட்டியை கொடுங்க. சத்துருவான் எந்தெந்த மனிதர்களையோ எந்தெந்த சூழ்நிலைகளையோ வைத்து இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண, இவங்களை குழப்ப நினைத்தாலும் அதில் கர்த்தருடைய திட்டத்தில் இவர்கள் உறுதியாக இருக்க கிருபை பாராட்டும்படியாக இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய கரத்தில் அன்பான பிள்ளைகளை இவங்களுடைய இந்த எக்ஸாமினேஷன் சமாதானமான, வெற்றி உள்ளதாக, ஜெயம் உள்ளதாக, ஆண்டவரே நல்ல ஒரு தேர்ச்சியை கொடுக்கத்தக்கதான, இவர்கள் வீட்டுக்கு திரும்பும்போது கர்த்தருடைய கிருபையினால் இதை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லத்தக்கதான ஒரு நல்ல ஒரு பிரசன்னத்தினால் இவரை நிரப்பி, மனரமியத்தில் நிரப்பி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து என்ற வல்லமையுள்ள நாமத்தினால அன்பான பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து உம்முடைய தெய்வீக கரத்துக்குள், தெய்வீக பாதத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் உண்டாகட்டும் என்று டிக்ளேர் பண்ணி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த எக்ஸாமில் நீங்கள் ஜெயம் பெற போகிறீங்க. இந்த எக்ஸாம் உங்களுக்கு சிறந்ததாக அமைய போகிறது, சமாதானமாக இருக்க போகுது, பெரிதான ஒரு வெற்றியை நீங்கள் காணத்தான் போகிறீங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கத்தான் போகிறார். ஆல் த வெரி பெஸ்ட் மை டியர் beloved daughters and sons. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த எக்ஸாமை யூ வில் டூ வெல். நீங்கள் சிறப்பாக நீங்கள் செய்வீங்க. God bless you and all the very best from 5 Wings Prophetic Ministries. Shalom, shalom.